வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான ஒரு 3 ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னா இந்தியா மார்ட், அப்புறம் வந்து ஹெச்ஏஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அப்புறம் வந்து எஸ்ஆர்எஃப். இந்த 3 ஸ்டாக் தான் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை, அதாவது டேட் வந்து என்னென்னா 20th மார்னிங் வந்து நாங்கள் கொடுக்குற சஜஷன். ஸோ பட் வந்து இது இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணது வந்து ஃப்ரைடே ஈவினிங்கே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மண்டே வந்து இந்த 3 ஸ்டாக் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 ஸ்டாக் வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட அடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டினா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எங்களோட சேனலோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ ஸ்டாக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து இந்தியா மார்ட். ஸோ இந்த இந்தியா மார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா மார்ட் ஆல்ரெடி லெவல் நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்ன லெவல்ஸ்னால், ஸோ 20th மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ 20th ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து இந்த க்ரீன் கலர், அதாவது 4816 இந்த ப்ரைஸை வந்து தாண்டிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளூ லைன் வந்து கண்டிப்பாக நமக்கு டார்கெட் போவோம். ஸோ செகண்ட் ப்ளூ லைன் வந்து ஒரு 80% கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை ரெட்டை வந்து பிரேக் பண்ணிருச்சுன்னா 4745 வந்து கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா டவுன் சைடில் நீங்கள் செல் பண்ணலாம் இன்ட்ராடே. அது வந்து எது வரைக்கும் போகும்னா 4714 வரைக்கும் போகலாம். அதையும் நல்லா பிரேக் அவுட் ஆகிருச்சு நல்ல வால்யூமில் அப்படின்னா 4690 வரைக்கும் இந்த ட்ரேடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோட லெவல்ஸ். ஸோ இதோட லெவல்ஸ்னு கிளியராக பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே மார்க் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து பை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வந்து க்ரீனை டச் பண்ணி க்ரீன் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேண்டிலோட எந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சோ அந்த கேண்டிலோட ஹையை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வைங்க, செகண்ட் டார்கெட் இங்கே வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு 80% ஆஃப் உங்களோட குவான்டிட்டியை புக் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற 20% நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஃபுல்லாகவே ரிஸ்க் எடுங்க. செகண்ட் டார்கெட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு வால்யூம் நல்லா ஜென்ரேட் ஆனிச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி டவுன் சைடில் ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஆகுங்க. ஸோ என்ட்ரி, அதாவது ஒரு கேண்டில் வந்து இதை பிரேக் அவுட் ஆகிட்டு கன்ஃபார்மாக இருக்கட்டும். அந்த கேண்டிலோட லோ, இப்போ ஒரு கேண்டில் வந்து இந்த ரெட்டை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அதோட லோவை மார்க் பண்ணிக்கிங்க. அதோட லோ வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அடுத்த கேண்டில் அப்போ மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட், இது வரைக்கும் செகண்ட் டார்கெட் வைங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எப்படின்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு டார்கெட்டில் இருக்கிற ஒரு பாதி வேல்யூ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஒரு 40 பாயிண்ட் டார்கெட்டாக இருந்தால் ஒரு 20 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸாக வைங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கால்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மார்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஏஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஸோ இதோட லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பை 2748 ஏதாவது ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அந்த கேண்டிலோட ஹையிலிருந்து நீங்கள் வந்து பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ப்ளூ லைன் 2794 வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையும் நல்லா பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்டு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து 2839 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக டார்கெட் எதிர்பார்க்கலாம். இது வந்து பை சைடில். இதே டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2632 இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் 2384 வரைக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டார்கெட் எய்ம் பண்ணலாம். இதையும் பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிது அப்படின்னா 2540 வரைக்கும் இது டவுன் சைடில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பை சைடாக இருந்தால் டார்கெட் ரெண்டையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ செல் சைடாக இருந்தாலும் 2 டார்கெட்டுக்கும் வெயிட் பண்ணுங்கள். பட் ஆல்வேஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வரும்போது நீங்கள் உங்களோட 80% ஆஃப் உங்களோட குவான்டிட்டியை வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. மீதி இருக்க 20% வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பை ப்ரைஸாக இருந்தால் பையோ இல்லாட்டினா செல் ப்ரைஸாக இருந்தால் செல், எந்த இடத்துல என்ட்ரி ஆனாங்களோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை அது ரிவர்ஸ் ஆனாலுமே உங்களுக்கு அந்த 20%னால எந்த ஒரு லாஸும் ஆகாது.
ஒருவேளை அது வந்து நல்ல டார்கெட் 1, டார்கெட் 2 இது 2யும் தாண்டி நல்லா போணுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரும் அந்த ரிமைனிங் இருக்கிற 20%. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட அனலைசிஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஃப். ஸோ இந்த எஸ்ஆர்எஃப் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எஸ்ஆர்எஃபோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஃப்ல 2330 இது தாண்டி ஒரு கேண்டில் கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா பை எடுங்க. இது வந்து டார்கெட் 1, இது வந்து டார்கெட் 2. ஸோ டார்கெட் 1 பார்த்திங்கன்னா 2358 கிட்ட, டார்கெட் 2 வந்து 2379 கிட்ட. அதேமாரி ஒருவேளை லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 23 எப்போ வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா 2305 கிட்ட வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாம். 2305ல் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கும் நீங்கள் என்ட்ரான ப்ரைஸுக்கும் இடையில எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதில் 0.5% மட்டும் வைங்க. ஸோ ஆல்வேஸ் 1:2 வந்து எய்ம் பண்ணுங்கள். எய்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த எஸ்ஆர்எஃப்பும் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 ஸ்டாக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்தியா மார்ட், ஹெச்ஏஎல், எஸ்ஆர்எஃப் இது 3மே மண்டே மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி உங்களோட இண்டிகேட்டர்ஸும் இதோட சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அதேமாரி இதோட இண்டெக்ஸ் வந்து நல்லா போகுதான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாத இண்டெக்ஸை தாண்டி வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா வால்யூம் வந்து கண்டிப்பாக நல்லா ஜென்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ வால்யூம் இருந்தால் தான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ட்ரேட் ஆகும். எப்போயாவது லெஸ் வால்யூமாக இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு போய் ட்ரேட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து கேப் டவுனோ கேப் அப்போ ஆகும்போது தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த நாள் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோவில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.